எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு மாவோயிஸ்ட் பற்றி ஒரு மிக முக்கியமான ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட் பார்க்க போகிறோம். ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி நான் இராணுவத்தில் இருந்த காலத்துலேயே நான் சொல்கிறேன், அந்த காலகட்டங்கள் வந்து ஒரு 15 வருடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியாவோடைய ரெட் காரிடர், இந்தியாவை உடைக்கிறதுக்கான ஒரே சக்தியும் வல்லமையும் வந்து மாவோயிஸ்ட் தான் இருக்குது. நக்சல்பாரின்னு சொல்லக்கூடிய நக்சல்பாரி தான் அங்கே உருவானது. நக்சல் மற்றும் மாவோயிஸ்ட்லாம் இருக்குன்னு சொல்லி சிபிஐ மாவோயிசம் சொல்லக்கூடிய இந்த தடை செய்யப்பட்ட பயங்கரவாத கம்யூனிஸ்ட் அமைப்பால் தான் இந்தியாவை உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பல இந்தியாவுக்கு எதிராக, குறிப்பாக சைனாவில் இருக்கக்கூடிய பல பேர் இதை வந்து நம்பினாங்க. அமெரிக்காவுடைய பல கட்டுரைகள் இருக்குது. ஒரு கம்பேரிசன் மட்டும் நம்ம பார்ப்போம், இவங்க வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 2013 வெர்சஸ் 2015 ஒரு கம்பேரிசன் பார்ப்போம். 2013 மாவோயிஸ்டோடைய ஆர்ம்டு கேடர், அவங்களுடைய பொலிட் பீரோ, அரசியல் சம்மந்தப்பட்டவங்க, ப்ராபகண்டா வேறு, ஆயுதம் ஏந்திய மாவோயிஸ்ட்டுகள் எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,000 15,000 பேர். 2025 இப்போ மிஞ்சி இருக்கிறது 800 1000 பேர். அன்னைக்கு அவங்கக்கிட்ட இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7,000க்கும் அதிகமான அதிநவீன ஆயுதங்கள், ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 38,000 பேர் அங்கே பழங்குடியினரையும் அவங்க கூட சேர்த்துக்கிட்டு இந்த கட்டான்னு சொல்லக்கூடிய லோக்கல் ஆயுதங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக அவங்கக்கிட்ட வந்து லோக்கல் மேட் ஆயுதங்கள் தான் இருக்குது, சைனா ரக ஆயுதங்கள் எதுவுமே இல்லை. 2013 பார்த்தீங்கன்னா 126 மாவட்டங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய 760 மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 166 மாவட்டங்கள் மாவோயிஸ்டோடைய நேரடி கண்ட்ரோல் இருந்துச்சு, இல்லை அவங்களுடைய ஆதிக்கத்தில் அஃபெக்டடாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் 2000 ஆண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 180 மாவட்டங்கள் தேர்தல் நடத்த முடியாது, அரசு அதிகாரிகள் உள்ளே போக முடியாது, கலெக்டர் உள்ளே போக முடியாது, அந்த மாதிரியான சூழ்நிலை அப்படின்னு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 126 குறைஞ்சு 12 மாவட்டங்கள், அதுலேயுமே சிவியராக அஃபெக்டடுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 6 மாவட்டங்கள் தான் இருக்குது. அந்த காலகட்டங்களில் 2013 இவங்க சம்பாதிச்ச வருமானம் அப்படின்றது ஒரு வருடத்துக்கு 250 கோடி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப கம்மியாகி ஒரு 50 90 கோடி அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 92 கோடி மதிப்புள்ள பணம் இதுக்கெல்லாம் சம்மந்தப்பட்டதெல்லாம் பிடிச்சிருந்தாங்க. இன்டர்னல் சப்போர்ட் பேஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாவோயிஸ்ட்ன்றது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாது. இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனுக்கு நான் என்ன பேசணும்னு தெரியாது. 70களில் பிறந்தவங்க 60களில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறது தெரியும். ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன், பெரிய சிம்பதைசர் நெட்வொர்க் இருக்குது, பெரிய பெரிய படித்த மேதாவிகள், அர்பனில் இருக்கக்கூடியவங்களாம் அர்பன் நக்சல்ஸ்னு அவங்க பேரே வச்சுருக்காங்க. இப்போது அவங்கெல்லாம் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 203 போலீஸ் மாவட்டங்களில் போலீஸ்குள்ளேயே இவங்களுக்கு வந்து ஆட்கள் இருந்தாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி வேற ஒரு பயங்கரவாத அமைப்பு மாதிரி இல்லாமல் இவங்களோட கேடர்ஸில் 40% அப்படின்றது கிட்டத்தட்ட பெண்கள் இருந்தாங்க. இப்போ மாவோயிஸ்ட் பற்றி நம்ம பேசும்பொழுது சமீபத்தில் டெல்லியில் பொல்யூஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சில மாணவர்கள்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணுறேன்னு பண்ணாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹிட்மா வாழ்க, இந்த கேபிட்டலிஸ்டிக் உலகத்தில் நம்ம வாழ்கிறதுனால தான் டெல்லி இந்த மாதிரி இருக்குது, மாவோயிஸ்டோடைய அந்த பொருளாதாரம் அப்படின்றது வேணும், மாவோயிஸ்ட்டுக்கும் பொருளாதாரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத நம்ம என்ன இது பண்ணாங்கன்னு தெரியல. பட் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். இவங்களுடைய வருமானம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா 1500 2000 கோடி இருந்துச்சு. இந்த 2000 கோடி அப்படின்றது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா இந்த முட்டாள்களுக்கு, அங்கே போய் போராட்டம் பண்ணிட்டுறவங்களுக்கு 7-10% அப்படின்றது மைனிங் இண்டஸ்ட்ரீஸ். மைனிங் எதுக்கு பண்ணுறோம்? கனிம வளத்தை எடுத்து அதன் மூலிமா உற்பத்தியை உருவாக்கி நம்ம நாட்டு தேவைக்கும் எக்ஸ்போர்ட் தேவைக்கும் நம்ம நாட்டோடைய பொருளாதாரத்துக்கு பண்ணப்படக்கூடியது. அந்த கனிம வளத்தில் வர லாபத்தில் 7-10% அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய கனிம வள கான்ட்ராக்ட் நிறுவனங்கள் இவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் கப்பம் கட்டிகிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா டெண்டு பட்டா கான்ட்ராக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. டெண்டு பட்டா அப்படின்றது நீங்கள் ரோட் கான்ட்ராக்ட் எடுத்தாலும் சரி, பிரதான் மந்திரி சடக் கிராம சடக் யோஜனான்னு சொல்லி கிராமங்களில் ரோடு போவாங்க. அந்த ரோட்டில் ஆரம்பித்து ஒரு அரசாங்கத்தோடைய திட்டத்தில் போடப்படக்கூடிய ஒரு சின்ன குடிநீர் தொட்டியிலேருந்து கை பம்ப்லேருந்து எல்லா இடத்துலையுமே இவங்களுக்கு வந்து கப்பங்கட்டி ஆகணும். பப்ளிக் ஒர்க்ஸு, ரூரல் டேக்ஸ் கலெக்ஷன், அரசு வரி விதிக்கிறாங்களோ இல்லையோ இவங்க போய் ஒரு வரி இருப்பாங்க.
ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள்லேருந்து தொழிலாளிகள் பாவம் வெளி மாநிலங்களுக்கு வந்து வெளிநாடுகளில் போய் கஷ்டப்பட்டு ரத்த வேர்வை சிந்தி சம்பாரிச்சிட்டு போகிறதுல கிட்டத்தட்ட 30% வந்து சுரண்டி பிழைத்த ஈனப்பிறவிகள் தான் இந்த மாவோயிஸ்ட். இவங்களுடைய ஆனுவல் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கக்கூடிய எஸ்டிமேட் படியே கிட்டத்தட்ட ஒரு 300 கோடிக்கும் அதிகமாக இருந்துச்சு. ஒரு 2000 கோடிக்கும் அதிகமான சொத்தை வச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த டைமில். இப்போ நான் வந்து மாவோயிஸ்டோட எஃபெக்ட் என்ன இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ நிகழ்காலத்துக்கு வருவோம். சர்வ வல்லமை படைத்து ஒரு காலகட்டங்களில் அன்னைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த சிதம்பரம் அவர்கள் சில முக்கியமான நடவடிக்கைகள் எடுத்திருந்தார். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இராணுவத்திலிருந்து மேஜர் கேப்டன் ரேங்க்குள்ள இருக்கக்கூடிய அதிகாரிகளை இந்த இடத்துல லேட்டரல் என்ட்ரியில் ஐபிஎஸ்ல நக்சல் அஃபெக்டட் மாவட்டங்களில் மட்டும் இருக்கக்கூடிய மாதிரி அந்த மாநிலங்கள் சத்தீஸ்கர், நம்மளுடைய மத்திய பிரதேஷ், தெலுங்கானா போன்ற மாவட்டங்களில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அப்போ 2008-09 காலகட்டங்களில் 2010 நினைக்கிறேன் லிமிட்டட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அப்படின்றத கொண்டு வந்து, ஏன்னா இந்த ஆன்டி நக்சல் ஆப்ரேஷன்ஸ்ன்றது ஆன்டி கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷன், ஆன்டி டெரரிஸ்ட் ஆப்ரேஷனோட ஒத்து போகக்கூடியது. ஸோ காவல்துறை அதிகாரிகளாக இல்லாமல் இராணுவ அதிகாரிகளை இந்த ஸ்பெசிஃபிக் மாநிலங்களுக்கு மட்டும் காவல்துறை ஐபிஎஸ் அதிகாரிகளாக கொண்டு வரணும்னு கொண்டு வந்தார். பட் அதை உடனடியாக ஐபிஎஸ் அதிகாரிகளால் ஒரு நீதிமன்றத்தில் சேலஞ்ச், ஐ திங்க் கவுஹாட்டின்னு நினைக்கிறேன், அந்த டைமில் போட்டு அது நிறுத்தப்பட்டுச்சு. ஸோ அந்த சமயத்தில் அவர் சொல்கிறாரு, மாவோயிஸ்ட்டுகள்கிட்ட நான் ஆயுதத்தை விடுங்க, கைவிடுங்கன்னு சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க, பேச்சுவார்த்தைக்கு வாங்க, நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். சமீபத்தில் நான் கோவா போயிருந்த போது 2025 ஒரு 15 வருடம் கழித்து, நான் அப்போ 2010, 15, 25 நான் கம்பேர் பண்ணுறேன். அப்போ கோவாவுடைய இதில் போகும்போது சத்தீஸ்கருடைய துணை முதல்வர் டாக்டர் வினய் அவர்களை சந்தித்து பேசும்பொழுது நான் அவர்கிட்ட கேட்டேன், உள்துறை அமைச்சர் ஒரு கெடு விதிச்சிருக்காரு, நீங்கள் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துவீங்களா அப்படின்னு கேட்டிருந்த போது என்னோடய நண்பர் பக்கத்தில் இருந்து ஒருத்தர் கேட்டிருந்தார். நான் கேட்டுட்டு இருந்தேன், நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவீங்களான்னு சொல்லிட்டு நான் ஊர்ஜிதப்படுத்துறதுக்காக ஒரு கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொன்னார், நாட்டில் ஆயுத புரட்சி மூலியமாக ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து மாவோயிசத்தை உள்ளே கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க, இவங்ககிட்ட போய் நான் என்ன பேச முடியும் அப்படின்னு அவர் கேட்டார். எக்ஸாக்டாக இப்போ தான் நடந்திருக்குது. கெடு விதிச்சாச்சு. 2026க்குள்ளே ஒன்று நீயா வந்து சரண்டர் ஆகு, இல்லை மாவோயிசம்னு எவன் துப்பாக்கி எடுத்தாலும் நாட்டுக்கு எதிராக ஒருத்தங்க கூட உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்னு அமித்ஷா ஒரு எச்சரிக்கை கொடுத்துருந்தாரு. சமீபத்தில் மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் அவர்கள் தலைமையில் மிக முக்கியமான மாவோயிஸ்ட் தலைவர்கள் சந்தோஷமாக வந்து அவங்களோட வெப்பன்ஸை சரண்டர் பண்ணிவிட்டு அவங்களுடைய மறுவாழ்வை துவங்கினதை வந்து நம்ம பார்த்தோம். பல பேர் அதில் காவல்துறை இருக்காங்க, பல பெண்கள் இருக்காங்க. ஹிட்மா மற்றும் ஹிட்மாவுடைய மனைவி கொல்லப்பட்டதையும் நம்ம பார்த்தோம் அதே இதில். ஸோ இந்த சமயத்தில் மாவோயிஸ்ட் வந்து இப்போது இறங்கி வந்து, ஒரு காலத்தில் நாங்கள் வந்து ஆயுதத்தை கைவிட மாட்டோம், பேச்சுவார்த்தைகள்லாம் வரமாட்டோம்னு திமிரு பிடிச்சிட்டு இருந்த மாவோயிஸ்ட் இன்றைக்கி ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. இந்த கடிதத்தை எழுதினது வந்து அனந்த், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கருடைய ஸ்பெஷல் ஜோன் கமிட்டி இதோடைய தலைவர், 3 மாநிலங்களுடைய மாவோயிஸ்டோடைய ஸ்போக்ஸ் பர்சன். இவர் வந்து அமித்ஷாவுக்கு ஒரு அடிதல் இருக்கார். மதிப்பிற்குரிய ஐயா அவர்களுக்கு, எங்களுக்கு பிப்ரவரி 15 வரைக்கும் எங்களுக்கு டைம் கொடுங்க, நாங்கள் தற்காலிகமாக இந்த ஆயுத போராட்டத்தை வந்து நாங்கள் விட்டுடுறோம், எங்களை வந்து கொன்றாதீங்க, பிப்ரவரி 15 வரைக்கும் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்புல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவோட சீஃப் மினிஸ்டர் தேவேந்திர ஃபட்னவிஸ், சத்தீஸ்கரோடைய சீஃப் மினிஸ்டர் விஷ்ணு தியோ சாய் அவர்கள் மற்றும் மத்திய பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் மோகன் யாதவ் அவர்களை நீங்கள் தயவு செய்து இப்போ எங்கள் மேலே நடக்கக்கூடிய அந்த துணை ராணுவ நடவடிக்கையை நிறுத்துங்க, போலீஸ் ஆக்ஷன் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் வந்து சரண்டர் ஆகிறோம், ஆனால் ஈவெண்ட்லெஸ் சரண்டர், எங்களை வந்து எதுவும் கொல்லக்கூடாது, அதே மாதிரி எங்களை மேடை ஏற்றி அந்த மாதிரிலாம் சரண்டர் பண்ண வைக்காதீங்க, நாங்கள் சைலண்ட்டாக வந்து அப்படியே போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவனுங்க ஆடின ஆட்டத்துக்கு இப்போ எங்கே வந்து நிற்கிறாங்க பாருங்கள். மதிப்பிற்குரிய ஐயா ஒரு காலத்தில் வந்து உள்துறை அமைச்சரை சேலஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு இவங்க தைரியம் இருந்துச்சு, இவங்களுக்கு பவர் இருந்துச்சு, உள்ளே வந்து பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது மதிப்பிற்குரிய ஐயா அவர்களே, தயவு செய்து எங்களுக்கு பிப்ரவரி 15 வரைக்கும் டைம் கொடுங்க, நாங்கள் மன்றாடி கேட்குறோம், நீங்கள் வந்து எங்களை வந்து கொண்டுடாதீங்க, ஆயுத போராட்டத்தை நாங்கள் தற்காலிகமாக கைவிடுறதுக்கு தயார், 3 மாநில முதல்வர்களுக்கு நீங்கள் போலீஸ் ஆக்ஷனை தயவுசெய்து நிறுத்துங்க, துணை ராணுவ நடவடிக்கை அப்படின்றது வேணாம், நாங்கள் வந்து சரண்டர் ஆகிறோம், ஒரு ஈவெண்ட்லெஸ் அப்படியே கொஞ்சம் இதெல்லாம் பப்ளிக்காக காமிக்காமல் நாங்கள் அப்படியே சைலண்ட்டாக வந்து சூனாப்பான அரேஞ்சிங் நாங்கள் சரண்டர் ஆகிறோம் அப்படின்ற இதுக்கு இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இதோடைய பார்ட்டியோடைய சென்ட்ரல் கமிட்டி, அதாவது சிபிஐ மாவோயிஸ்டோடைய சென்ட்ரல் கமிட்டி மற்றும் பொலிட் பீரோ மெம்பர் வேணுகோபால் ராவ் அலைஸ் சோனு ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சமீபத்தில், அதாவது ஆயுத புரட்சி அடுத்து இந்தியாவுக்கு பிறகு நாங்கள் உலக நாடுகள் முழுக்க ஆளுவோம்லாம் பேசிகிட்டு இருந்தவங்க,
மாவோயிஸ்ட்டுக்கு, அதாவது சீனா வந்து இவங்களுக்கு சீனாவோட துணை நாடாக இவங்க மாற்றிடுவாங்களாம் இந்தியாவை கனவு காண்டுட்டு இருந்தவங்க, இப்போ சமீபத்தில் நடக்கக்கூடிய இந்த சேஞ்சிங் சர்க்கம்ஸ்டன்சஸ், இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்துட்டு போகிறது அப்படின்றது ஒரு இதுவாக இருக்குன்ட்டு ஹிட்மாவை தட்டி தூக்குனது, மார்பி ஹிட்மாவை தட்டி தூக்குனது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து கொடுத்துருக்கு. இப்போ இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா புல்லூரி பிரசாத் ராவாக இருக்கட்டும், இல்லை இவங்க எல்லாம் இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் வயசாயிருச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் யாரும் மாவோயிஸ்டெல்லாம் போய் மாறுறது கிடையாது. அந்த காலகட்டம்லாம் முடிஞ்சிச்சு. திரைப்படங்களோட இவங்களோட கதை அப்படின்றது முடிஞ்சிருச்சு. இவங்க மிகப்பெரிய ஒரு ஹீரோக்கள் மாதிரியும் மக்களுக்காக போராடக்கூடிய புரட்சியாளர்கள் மாதிரியும் நம்ம வந்து பல டெபிக்ஷன் வந்து நம்ம பார்த்துருக்கோம். எண்ட் ஆஃப் த டே ஒரு மைனிங் மாஃபியா, மக்கள்கிட்ட சுரண்டி திங்கக்கூடிய ஒரு மாஃபியாவாக தான் இவங்க இருந்திருக்கிறாங்க. ஸோ மாவோயிஸோட எம்எம்சி கமிட்டி 2026 பிப்ரவரி 15 வரைக்கும் ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. கலெக்டிவ் கன்சல்டேஷன் அப்படின்றத பண்ணிட்டு ஒரு பார்ட்டியோடைய டெமோக்ராட்டிக் சென்ட்ரலிசம் அப்படின்றது இன்னும் சில அமைப்புகளோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திருக்கு. உள்ளுக்குள்ளெல்லாம் பேசிட்டு நாங்கள் வந்து 15 நாங்கள் இது பண்ணுறோம், ஆயுத போராட்டத்தை வந்து நாங்கள் கைவிடுறோம் தற்காலிகமாக. நல்லா கவனிங்க, தற்காலிகமாக, ஏன்னா மீசில் மண் ஓட்டக்கூடாது இல்லை. அதன் பிறகு இன்றைக்கு இடைப்பட்ட இந்த காலம் நவம்பர் 24 ஆரம்பித்து பிப்ரவரி 15 வரைக்கும் மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரம் மற்றும் சத்தீஸ்கர் இந்த மாநில காவல்துறை மற்றும் துணை இராணுவ படையோடைய மிலிட்ரி ஆக்ஷனை தயவுசெய்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க செலிப்ரேட் பண்ணுறது, அதே மாதிரி இந்த ஆதரவு கொடுக்கக்கூடிய இந்த அர்பன் நக்சல்ஸுமே மிகப்பெரிய லெவலில் செலிப்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2 பீப்புள் லிபரேஷன்ஸ் கொரில்லா ஆர்மி வீக் அப்படின்ட்டு. இது சைனாவோடைய அந்த இம்ப்ரிண்ட் அப்படியே வரும். இந்த ரெட் இது லால் சலாம்னு பேசிகிட்டு இருக்கக்கூடிய உலகத்துக்கு இன்றைக்கி தேவையில்லாத ஆணியாக வந்து கம்யூனிசம் போயிடுச்சு. சைனாவே கம்யூனிச நாடு கிடையாது, ரஷ்யா ஒரு கம்யூனிச நாடு கிடையாது, கியூபா இன்றைக்கி மாறிடுச்சு. இந்த ஆட்கள் பெரிய லெவலில் சப்மிட் பண்ணக்கூடியது பீப்புள் லிபரேஷன் கொரில்லா ஆர்மி வீக் டிசம்பர் 2 இருந்து டிசம்பர் 9 வரைக்கும். இந்த முறை அந்த கொண்டாட்டத்தையும் நாங்கள் வந்து ஒத்தி வச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசிஷன் டு சஸ்பெண்ட் ஆர்ம் ஸ்ட்ரகிள், தற்காலிகமாக நாங்கள் வந்து இந்த ஆயுத போராட்டத்தை விடுறோம் அப்படின்றத ஆல் இண்டியா ரேடியோ மூலிமா எல்லாருக்குமே அறிவிச்சிருங்க. ஏன்னா எங்களை வந்து நீங்கள் என்கவுண்டர் பண்ணிடுவீங்க அப்படின்ற பயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக இந்த இன்டெலிஜென்ஸ் சர்க்கிள் இருக்கக்கூடியவங்களும் இந்த கடிதம் அப்படின்றது உண்மைதான், மாவோயிஸ்ட்டுகள் நிரந்தரமாக சரண்டர் ஆகிறதுக்கான முடிவை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஆதரவாக புக் எழுதிக்கிட்டு இருந்த இந்த இப்போ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், சென்னை புக் ஃபேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புத்தக கண்காட்சியில் ஒரு ஓரமாக போட்டுக்கிட்டு இந்த இது போட்டு உட்காந்துருப்பாங்க. அதற்கான காலம் இது கிடையாது, அதற்கான நேரம் இது கிடையாது. இன்றைய நாடு அப்படின்றது வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு. 140 கோடி மக்களுக்கும் ஒருத்தருக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை முன்னேறணும் அப்படின்றது இருக்குது. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த லஞ்ச லாவணியம், மக்களாட்சியிலே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நம்ம நாட்டில் இருக்குது. லஞ்ச லாவணியம்லாம் கண்டிப்பாக அதிகமாக இருக்குது. பட் அதற்கான தீர்வுகள் எல்லாமே அரசியல் ரீதியாக வாக்குரிமை மூலிமா தீர்க்கக்கூடிய தீர்வாக தான் இருக்குமே தவிர இந்த ஆயுத போராட்டத்துக்கெல்லாம் அந்த காலகட்டம் முடிஞ்சது. மிகப்பெரிய வாழ்த்து மற்றும் சல்யூட் இந்த ஆன்டி மாவோயிஸ்ட் ஆப்ரேஷனில் கடந்த 15 வருடங்களாக ஈடுபட்டு இருந்த இந்த 6-7 மாநிலத்துடைய காவல்துறையினர், கூட இருந்த துணை இராணுவத்தினர், இன்று வரைக்கும் உயிரை கொடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய காவலர்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சல்யூட். ஏன்னா 2013 இன்றைக்கி நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய புரட்சியை நம்ம செஞ்சுருக்கோம். மாவோயிஸ்ட்டை வந்து வீழ்த்தினதில் பல நாடுகள் இந்தியா கிட்டேருந்து இப்போ அந்த பாடங்களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆயுத போராட்ட அமைப்புகளை நாட்டுக்கு எதிராக போகக்கூடியவங்களை எப்படி கட்டுக்குள்ளே கொண்டு வரன்றதுக்கான ஒரு டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிளாக இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இதில் வெற்றி பெற்ற இந்த நம்ம திருநாட்டுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.